பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களோடு பேசி வருகிறேன் இதைத்தான். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட நமக்கு ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இருக்கலாம். இதில் எந்த வழியுமே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அதில் ஒரு வழியை திறக்கிறவர். அதனால தான் அவரை குறித்து பாடுறோம். திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்கள். மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி கையில் திருப்பி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் முதல் வசனத்தை, 2ஆம் வசனத்தை, 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை எல்லாரும் அப்படி எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இல்லங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே. ஆமென் ஆண்டவரே. என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி நிச்சயம் நிச்சயமே. ரட்சகனே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை.
எல்லாம் எடுத்திருப்பீங்க, எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். ஏன் தெரியுமா? திரளான ஜனங்கள் ஓடி வந்தாங்க. கர்த்தர் பார்த்தார், ஏய் இது ரொம்ப அதிகம்டாப்பா, ஏன்னா கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் தடையே கிடையாது. நாம தான் நினைப்போம் நிறைய இருந்தா தான். ஒரு யோனாவை வச்சு ஒரு நினிவே அசைக்கலையா? ஒரு யோபுவை வைத்து விசுவாச வாழ்க்கையை வாழ வைக்கலையா? ஏன் ஒரு நோவாவை வச்சு ஜலப்பிரளயத்திற்கு ஆயத்தப்பட வைக்கலையா? ஒரே ஒரு எலியாவை கொண்டு ஆகா முன்னாடி நிற்க வைக்கலையா? இன்னைக்கு அநேக நேரங்கள் நமக்கு தெரியாது. என்ன தெரியுமா? நடந்துருமா, இதை வச்சு நடந்துருமா? சந்தேகப்படாதீங்க. நீங்க முதல்ல விசுவாசிங்க, நிச்சயமா அற்புதம் நடக்கும். ஏன்னா கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை என்ன செய்வ? முறியடிப்ப. உன்னை அனுப்புகிறவர் யாரு? நான் அல்லவா? இவ்வளவு சொல்லி அவனுக்கு சந்தேகம் தீரல, விசுவாசம் வரல. ஏன்னா குடும்பத்தை பற்றி சொன்னான், தன்னை பற்றி சொன்னான், தன்னுடைய பலத்தை பற்றி சொன்னான். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய தூதனை கூட என்ன செய்தான்? உட்காருமையா சாப்பாடு கொண்டாருன்னு போயிட்டு வந்து, ஐயோ நான் கண்டேன், அங்கே சமாதானம் உனக்கு சாவதில்லைன்னு வாக்கு தத்தமா ஒரு பலிபீடத்தையும் பார்த்தான். ஆனால் அப்படி பார்த்த கிதியோன் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? நான் ஒரு தோலை போடுவேன். ஏன்னா இவன் யாரு? தோல் பதனிடுற ஆளு. நாங்கள் ஒரு தோலை போடுவேன், இது என்ன செய்யணும்? இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை. நல்ல கவனிங்க. அப்பா மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், இதைத்தான் பதனிடுறவன். மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து. நல்ல கேள்வி. பனி பெஞ்சா எப்படி பெய்யும்? வானத்துக்கு கீழே பனி பெஞ்சா எப்படி பெய்யும்? பூமி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனா இவர் கேட்கறது என்ன தெரியுமா? இந்த தோலின் மேல மாத்திரம் பெய்யணும். வாசி மாத பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்த அடையாளம் கேட்டா, அதனால தான் சொன்னார், இந்த விபச்சார சந்ததியினர் அடையாளத்தை தேடுகிறார். யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஆக்குலர் ப்ரூஃப் கேட்கக்கூடாது. எனக்கு செய்வீரா அப்படின்னு. என்ன நாம அநேக நேரம் பாடுவோம், நமக்கு தெரியாது. ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும்,
உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகாத காரியம் ஒன்று அவரால் உண்டா? ஒன்றுமில்லை. இவன் கேட்டது என்ன? தோல்ல மட்டும் பனி வையணும். இந்த பூமியில் என்ன செய்யக்கூடாது? ஒரு எல்லாம் காய்ந்திருக்கணும். உடனே என்ன செய்தார் தெரியுமா? வாசி. அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நீ விசுவாசத்தோட கேட்டேன்னா அப்படியே ஆகும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இவன் கூட கேட்டான், உடனே ஓகே அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து சரி, முதல் நாள் அடுத்தால திருப்பி ரெண்டாவது நாள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். தோலை கசக்கி அதில் இருந்த பனி நீரை, ஏன்னா இது எப்போ நடந்ததுன்னா ராத்திரில, மறுநாள் காலமாக தான் வந்து என்ன செய்யறான்? தோலை தூக்குறான். அது வரைக்கும் பூமியில் என்ன செய்யலை? பனி பெய்யல. ஆண்டவர் நிறுத்தி வச்சிருந்தாரு. காலையில் வந்து எந்திரிச்சு அந்த தோலை கசக்கி புழிஞ்சான், ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். ஆமா. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். ஆபிரகாமும் இப்படிதான் கேட்டான். எப்படி கேட்டாரு? இன்னும் ஒரு விசை மாத்திரம். 10 நீதிமான் இருந்தா, 2 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான், 40 நீதிமான், இப்படி கேட்டார். ஏன்னா சந்தேகப்பட்டக்கூடாது. ஏன்னா அவர் என்ன செய்வார்? நிச்சயமா கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னவர் தராம இருப்பாரா? தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோமே. அப்ப அந்த பரம தகப்பன் கொடுக்காம இருப்பாரா? அநேக நேரங்கள் அதான் நமக்கு விளங்க மாட்டேங்குது. என்ன விளங்க மாட்டேங்குது? அவர் யார் இல்லையா? கடந்து வந்த பாதையில் கண்ணின் மணி போல் காத்தே, கடுகளவும் குறை வைக்காமலே, அதிகமாய் ஆசீர்வதித்தே, எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தின்றுமே, எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை. எப்படி பாடுவேன் எனக்கு செய்ததை.
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். எனக்கு அன்பானவர்களே, முதலா பரவாயில்ல, ரெண்டாவது கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? பூமியெல்லாம் மழை பெய்யணும், இந்த தோல் மட்டும் எப்படி இருக்கணும்? காய்ந்திருக்கணும். மனுஷன் தேவனை பரீட்சை பார்க்கலாமா? இவன் கேட்கிறான். இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும், சரி, பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும். இது கேட்டு பாருங்க, நமக்கு நினைச்சா இது என்னங்க தப்பான கேள்வியா தோன்றும். இவர் வெளியே ஓடுவாராம், தோல் மட்டும் எப்படி இருக்கணும்? காஞ்சி இருக்கணுமா? பூமியெல்லாம் என்ன இருக்கணுமா? பனி பெஞ்சிருக்கணுமா? பனி ஈரத்துல கூட அந்த தோல் நனைஞ்சிருமே. கொஞ்சம் ஏற்பட பாருங்க, கர்த்தர் செய்கிற அற்புதங்களை நித்தம் நித்தம் நினைக்கணுமா? கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. வாசில்லாத நேசரே, மகிமைப்பதாவா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. வாசில்லாத நேசரே, மகிமைப்பதாவா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் கர்த்தர் நீ செய்த நன்மை கண்டே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் நேராக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஐயா, அவர் செய்த நன்மைகளை நித்த நித்த நினைக்க வேண்டியிருக்கும். இவர் கேட்குற கொஸ்டினே வித்தியாசமாக இருக்கு. மழை பனி பூமியெல்லாம் பெய்யணுமா, ஆனால் அதில் கிடக்கிற தோல் மட்டும் காய்ந்திருக்கணும். எப்படிங்க? அவன் விசுவாசத்தோட கேட்டான், இன்னும் ஒரு விஷயம் மட்டும். உடனே அதையும் கொடுத்தார். வாசிங்க. அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். அல்லேலூயா. தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. நம்ம பனி உள்ள இடத்துல உட்கார்ந்தாலே நம்மளுக்கு என்ன செய்யறோம்? குளிர்ந்து போயிருது. ஆனா அந்த தோல் லேசா ஈர காத்து பட்டாலே என்ன செய்யும்? தோல் இதாகி போயிடும். ஏன்னா தவையெல்லாம் மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும், பனி காத்து பட்டா என்ன ஆகும். எனக்கு அன்பான அப்படிப்பட்ட சூழ்நிலையில பனி ஒன்று விழுகலை, பூமி நனைஞ்சிருக்கு, ஆனால் தோல் என்ன செய்யலை? நனையலை. வாசிங்க. அவர் கேட்டது அப்படியே என்ன செய்தார்? தோல் மட்டும் காஞ்சிருந்துச்சு.
7ஆம் அதிகாரம். உடனே அப்படி இருந்தும் இவனுக்கு சந்தேகம். அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் கூடி வந்தாங்க. எங்க? ஆரோத் என்கிற நீரூற்றண்டைக்கு வந்தாங்க. மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. சரி. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். அவர்கள் மிதியா இருக்காரு. யார சொன்னார் தெரியுமா? இவன் கூட அந்த ஜனங்களை பார்த்தா யாரு சொன்னா? கர்த்தர் சொன்னார். நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தியா ஆளை கூட்டியாந்துருக்கேப்பா, இவ்வளவு அவசியம் இல்ல. என் கை என்னை ரட்சித்தது என்று மீதியானியர் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அதனாலதான் இவன் சொல்லிடுவான், நாங்கள்லாம் யுத்தம் பண்ணி எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதித்தோம் தெரியுமா? இதுதான் மனுஷன் உள்ளது. நான் என்னைக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது, மார் தட்டவே கூடாது. நானே ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஏசாயா 51:12 பார்க்கிறோம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாகப் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? அவர் யாரு? நம்மை உண்டாக்கினவர். என்னை உண்டாக்கின தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆனா பாடுறோம்ல, எண்ணில் அவர் கண்ணை வைத்து தன்னை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே முன்னடத்துவார். எண்ணில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே முன்னடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த அவர் பெயரே உண்டாக்கின தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயந்தனிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயந்தனிலே, வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, அதுவும் இல்லை. அவர் சொன்னார், இது ரொம்ப ஜாஸ்திப்பா, இது ரொம்ப ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? பெருமை பாராட்டினமா, என் கை என்னை அர்ச்சித்தது, நான் தான் இதை செய்தேன்னு பெருமை பாராட்டிடக்கூடாது. அதுக்கு தான் ஒரு திட்டத்தை கொடுக்க போறார். அடுத்த செய்தியில் நமக்கு வைக்கலாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலெல்லாம் கேட்குறீங்க, கண்ணு தெரியாதுன்னு ஏமாத்துறாங்கிறீங்க. நேராக கூட வந்து பாருங்க, அப்போமாவது உங்கள் சந்தேகம் தீர்தான்னு பார்ப்போம். ஏன்னா நான் 2 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்வை தெரியாது தான். 66 வயதை தொட போகுது, பார்வை தெரியாது.
ஆனால் கர்த்தர் இதுவரை ஆத்மீக வெளிச்சத்தை கொடுத்து தான் நடத்தி வருகிறார். நீங்களும் ஆண்டவர் உங்கள் மனதில் பாரம் கொடுத்தால் இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையை ஏவினால் நினைக்கலாம். எப்படி பிரதர் உதவுறது? இங்கே 2 நம்பர், உங்களுக்கு 3 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். எது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா என்கிட்ட பேசினா உங்களுக்கு தாராளமாக சொல்லுவேன். ஆனால் கட்டாயம் கிடையாது, விசலமாய் கிடையாது. இது கேட்டால் நாங்கள் செய்யணுமா? நோ, அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. எனக்கு அன்பார்களே, அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி தாராளமாக நீங்களும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள, நான் எங்கேயாவது நிகழ்ச்சியில் இருந்தால் எடுக்க மாட்டேன், மைது நேரம் கட்டாயம் எடுப்பேன். எந்த காரியமாக இருந்தாலும் தாராளமாக ஜெபிக்கணும். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் ஜெபிக்கும் போது நீங்களும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஜெபித்து பாருங்க, அற்புதத்தை காண்பி. அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, எங்களை தேடி வந்த தெய்வமே, யார் யார் எந்தெந்த இடத்துல சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.